ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு சூப்பர் கம்ஃபர்ட் ஃபுட் ஒன் பாட் ரசம் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஜீரகம், தனியா, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா, பெப்பர்கார்ன்ஸ், பூண்டு இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக வறுத்துக்கோங்க. இது வறுக்கும்போது ஃப்ளேம் வந்து லோவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹையில் இருந்துச்சுன்னா கருகிரும், இல்லைனா இதில் வந்து தீ உள்ள அந்த கருவேப்பிலை எல்லாம் இருக்குல்ல, அதில் தீ பட்டுரும். ஸோ கரிஞ்சிருச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் பார்த்து. இப்போது இது நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் 2 தக்காளி பழம், அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருந்தோம்ல அதுவும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் யூஸ்வலாக வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் நான் வந்து கடுகு போட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் கடுகு போட்டுக்கிறேன். இது பொரியிறது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வத்தல், இது நீங்கள் நீல வத்தல் இருந்தால் கூட போட்டுக்கலாம், பரவாயில்ல. வத்தல் கொஞ்சம் இதாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக காயப்பொடி இவ்வளவும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல அந்த பேஸ்ட்டையும் வந்து நம்ம இந்த பாட்டுக்குள்ளாடி ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ளேம் வந்து லோவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, டக்குன்னு கருகிரும். இதை நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதக்கி நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமா நான் ஏற்கனவே வந்து 1 கப் பச்சரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு இது 2ஐயும் நல்லா கழுவி ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். இப்போ ஊற வச்சுருக்கிற அரிசி அப்புறம் வந்து அந்த துவரம்பருப்பு இருக்குல்ல அதை வந்து நான் குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி அப்புறம் வந்து துவரம்பருப்பு இருக்குல்ல அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த பேஸ்ட் இருக்குல்ல இது வந்து அரிசியில் எல்லா இடத்துலையும் நல்லா கோட்டாகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம், அதாவது அரிசி வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணுற மாதிரின்னு நினச்சிக்கோங்களேன். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நான் ஏற்கனவே புளி வந்து ஊற வச்சுருந்தேன். நான் அரிசி அளந்த அந்த கப்லேயே தான் தண்ணியோட மெஷர்மெண்ட்ஸும் எடுக்கிறேன். நான் அரிசி அளந்த அதே கப்புக்கு 1 கப்பு அளவுக்கு புளி தண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 4 கப் அளவுக்கு நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக வந்து 5 கப்பு தண்ணி வந்து எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அரிசி, 1/2 கிளாஸ் பருப்புக்கு 5 கிளாஸ் வந்து தண்ணி அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு போட்டுட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்பயுமே சால்ட்டோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து குக்காகி வரும்போது கரெக்டாக இருக்கும். எனக்கு இன்னும் கொஞ்சம் சால்ட்டு தேவைப்படுது, அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். அவ்வளோதான். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மூடி போட்டு 5 விசிலுக்கு வந்து வேக வச்சு எடுக்கணும். இப்போ கொதிச்சிருச்சு. மூடி போட்டு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 5 விசில் வந்துருச்சு. நான் இப்போ பக்கத்து அடுப்புக்கு மாற்றிக்கிறேன். மாற்றி இதோட அந்த கேஸ் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்தோன்னா ரசம் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கோ இல்லை ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு இல்லைனா ஈவினிங் டைமுக்கு, நம்ம டின்னர் டைம் சில டைம் ரொம்ப சமைக்கிறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத டைம், நல்ல மழை டைமு, அந்த மாதிரி டைம்லலாம் இந்த சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பெருசாக எதுவும் தேவையில்லை. அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும். நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஃபுட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, கோல்டு காஃப் எல்லாம் இருக்கிற டைமுக்கும் இந்த சாப்பாடு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மேலே மட்டும் சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கம்ஃபர்ட்டான ரசம் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.